அழகியன்பு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நாவல் பழத்தில் ஒரு டிஷ் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல தண்ணீர் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டேன். அதில் ஒரு கப் சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன். சீக்கிரமாக சர்க்கரை கரைஞ்சிரும். அது மட்டும் இல்லாமல் சர்க்கரையில் ஏதாவது தூசு இருந்தால் அதுவும் அடியில் தங்கிடும். வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ அந்த வடிகட்டின சர்க்கரை தண்ணியை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். சிம்மிலேயே இது கொதிக்கட்டும். இப்போ நம்ம நாவல் பழத்தை எல்லாத்தையும் பொடியாக நறுக்கிக்கலாம். அந்த விதைகளை எல்லாத்தையும் எடுத்துருங்க. அந்த சதைகளை மட்டும் தனியாக நம்ம நறுக்கி எடுத்துக்கலாம். நாங்களாம் சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கிற காலத்தில் இந்த மரம்லாம் நிறைய இருக்கும். இதுக்காகவே நாங்கள் ஸ்கூலுக்கு சீக்கிரமாக போவோம். கீழே நிறைய பழங்கள் கொட்டி இருக்கும். அதை எல்லாத்தையும் நாங்கள் எடுத்து சுத்தம் செஞ்சு சாப்பிடுவோம். ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நம்ம நாவல் பழத்தை நல்லா அரைச்சிக்கிட்டோம். இந்த சர்க்கரை தண்ணியில் இதை நம்ம சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் சோள மாவு சேர்த்துக்கிட்டேன். அதே 2 ஸ்பூன்லேயே தண்ணி எடுத்து கொஞ்சமாக கரைச்சி எடுத்துக்கிட்டேன். கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போது நம்ம இந்த நாவல் பழத்தில் இதை சேர்த்துக்கலாம். கைவிடாமல் நல்லா கிளறிக்கோங்க, இல்லைன்னா கட்டி கட்டி ஆகிடும். நல்லா கிளறிட்டே இருங்க. இதை நம்ம 1 வாரம் கூட பத்திரப்படுத்தி வச்சு சாப்பிட்லாம். சுவை மாறாது, அப்படியே இருக்கும். இப்போ நாவல் பழ சீசன் தான். நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இது முடிகிற ஸ்டேஜில் கேமராமேன் கொஞ்சம் பிஸி ஆகிட்டார். அதனால் ஸ்டவ்லேயே கொஞ்சம் கெட்டி ஆகிடுச்சு. நீங்கள் கொஞ்சம் தள்ளன்னு இருக்கும் போதே ஆஃப் பண்ணி எடுத்துருங்க. இதை தயார் செய்கிறது ரொம்ப சுலபந்தான். இந்த ஜாமை நம்ம சப்பாத்திக்கு சாப்பிட்லாம், ப்ரெட்டில் வச்சு சாப்பிட்லாம், சும்மாவே கூட சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அழகியன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.